I just want to say a few things about how sin overpowers us. எப்படி பாவமானது நம்மை மேற்கொள்கிறது என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். These lessons are eternal lessons. You can't stop learning these things. இந்த பாடங்கள் யாவும் நித்தியமான பாடங்களாய் இருக்கிறபடினாலே இதை ஏதோ ஒரு இடத்தில் நிறுத்திவிட முடியாது. So what we are seeing now is only a drop in the ocean. நாம் இப்பொழுது காண்கிறதான இந்த பாடங்கள் யாவுமே கடலில் இருக்கிற ஒரு சிறு துளியாய் இருக்கிறது. So I don't say that if you do this you will surely overcome sin. This is part of our learning lesson. ஆகையினாலே இதை நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு விடுவீர்கள் என்று நான் சொல்வது மாத்திரமல்ல, இது நாம் படிக்கிறதான அந்த பெரிய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. Now a backslider travels in the direction of sin faster than a sinner. ஒரு பின்மாற்றக்காரனானவன் பாவத்தை நோக்கி பாவியை காட்டிலும் அதிக வேகமாய் செல்வான். That means a person who knows Jesus, who was once a sinner, if he falls back to a sin, will be very fast in knowing sin. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பாவியாய் இருந்த மனிதன் இயேசுவை அறிந்து நன்றாக தெரிந்த பின்பு அவன் பாவத்திற்கு திரும்ப செல்லும் பொழுது இந்த வேகம், அந்த பாவத்தை நோக்கி செல்கிற வேகமானது அதிவேகமாய் இருக்கும். So that's why in English it's called backsliding. ஆகையினால்தான் ஆங்கிலத்திலே பின்வாங்கிக் கொண்டே இருத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Sliding. அப்படி வழுவி போய்க்கொண்டே இருப்பது. So you can't get a grip on it. Once you start slipping you will slide down towards sin. ஆகையினால்தான் நீங்கள் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அப்படி அங்கே நீங்கள் நின்று விடவே முடியாது என்று, ஏனென்றால் பிடித்துக்கொள்ள ஒன்றுமே இருக்காது, அது வழுவி கொண்டே போய் கொண்டிருக்கும். You know why? ஏன் என்று தெரியுமா? The starting point of sin for a backslider is the finishing point of where he left his previous sin. ஒரு பின்மாற்றக்காரன் அவன் தன்னுடைய முன் பாவத்தை விட்டு விட்டானே, அந்த பாவத்தின் அந்த புள்ளியிலிருந்து அவன் திரும்பமாக ஆரம்பிக்கிறான். Before I continue, I would just like to start with a verse. ஒரு வசனத்தோடு கூட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Read Nahum chapter 2 in verse 1. நாகூம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. In English, in பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து says fortify your power. ஆங்கிலத்திலே உன்னுடைய பெலனை ஸ்திரப்படுத்து. It's in English it is fortify thy power mightily. Fortify, make a fort around you or yourself. ஆங்கிலத்திலே, தமிழிலே உன் பெலனை ஸ்திரப்படுத்து என்று இருக்கிறது. ஆங்கிலத்திலே உன்னுடைய பெலனை கோட்டையாக நீ கட்டி வைத்துக்கொள். So we are going to see how we can make a fortification around us. நம்மை சுற்றிலும் எப்படி ஒரு கோட்டையை கட்டுவது என்பதை குறித்து நாம் இப்பொழுது காண்போம். So we should see first of all how we slip. எப்படி நாம் வழுவி விடுகிறோம் என்பதை முதலாவது காண்போம். So only then we can know how to fortify ourselves. அப்பொழுது மாத்திரமே எப்படி நம்மை கோட்டையாக கட்டி பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை காண முடியும். Young people are always going through struggles. வாலிபர்கள் எப்பொழுதுமே போராட்டத்தின் மத்தியிலே தான் போய் கொண்டிருக்கிறார்கள். When one struggle stops, another is ready. ஒரு போராட்டம் முடிந்தவுடனே மற்றொரு போராட்டம் ஆயத்தமாய் விடுகிறது. So we have to know certain things so that we might learn to fight against sin. பாவத்திற்கு விரோதமாய் போராடும்படிக்கு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And normally when young people get into a relationship, சாதாரணமாக வாலிபர்கள் உறவுக்குள்ளாய் அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது it will start off with an SMS. முதலிலே துரித செய்தியாக அவர்கள் அனுப்பி ஒருவரோடு ஒருவர் உறவு கொள்ள ஆரம்பிப்பார்கள். I'm talking to spiritual people. நான் ஆவிக்குரிய ஜனங்களை குறித்தே பேசுகிறேன். The starting will be they will be sending verses to one another. எப்படி தொடக்கம் இருக்கும் தெரியுமா? முதலிலே அவர்கள் அனுப்பும் பொழுது தேவனுடைய வசனத்தை தான் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வார்கள். Nothing wrong with that. அதிலே எந்த தவறும் இல்லை. After some time it will become a little secular. No, not so spiritual, ordinary things. Hello, how are you? Have you had your lunch? இப்படி முதலிலே வசனம் அனுப்ப ஆரம்பித்தவர்கள் கொஞ்ச காலத்திற்கு பின்பு
இப்பொழுது ஆவிக்குரிய காரியங்கள் அல்ல, பொதுவான காரியங்கள். நீ எப்படி இருக்கிறாய், நன்றாக சாப்பிட்டாயா, இப்படி அவர்கள் ஒரு துரித செய்தி அனுப்புவார்கள். After sometimes it will become carnal SMS. அதற்கு பின்புதான் அது மாம்சீகமான துரித செய்தி ஆகிவிடுகிறது. After that, phone calls. அதற்கு பின்பு அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். After that, carnal phone calls. அதற்கு பின்பு மாம்சீகமான தொலைபேசி தொடர்புகள். After that, fix a meeting point. அதற்கு பின்பு சந்திக்கும் இடத்தை அவர்கள் ஒருவரோடொருவர் நியமித்துக் கொள்வார்கள். Step by step it gets worse and worse. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மோசத்திலிருந்து மோசமாய் போய்க்கொண்டே இருக்கும். I'm not talking about worldly people, I'm talking about spiritual children of God who are going through struggles. நான் உலகத்தாரை குறித்து இது சொல்லவே இல்லை. இப்படி சொல்லுகிற இந்த காரியங்கள் யாவுமே ஆவிக்குரியவர்கள் போராட்டத்தில் இருக்கிறதான ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளின் காரியத்தையே சொல்லுகிறேன். So now both parties now come to an understanding. So we are going too far, this is not right, this is bad. So or one of them is spiritual. What will they say? Don't want all this, don't want meeting hereafter, we'll just settle with just phone calls. இப்பொழுது இந்த இரண்டு பேருமே, அதில் இரண்டு பேரில் ஒருவர் நன்றான ஆவிக்குரியவர்களாய் இருப்பார்களே ஆகில் அவர்கள் சொல்வார்கள், வேண்டாம் வேண்டாம், இதோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம், இப்படி நாம் தவறாக போக வேண்டாம், இதோடு நிறுத்தி இப்படியே முடிவுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லுவார்கள். We won't stop, we stop talking for 1 week. ஒரு வாரத்திற்கு நாம் இனி பேசவே வேண்டாம் என்று சொல்லுவார்கள். And suddenly before 1 week one SMS will come. After that you can't not answer, so you'll just give one answer, then one more will come, then what will happen? Quickly you will slip through those stages and come to the final stage. என்ன நடக்கிறது என்றால், ஒரு வாரத்திற்கு ஒருவருக்கொருவர் செய்தி அனுப்பி கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது என்று ஒரு தீர்மானத்திற்குள் வந்தாலும் கொஞ்சம் அந்த நாளுக்குள்ளாய் ஒருவர் மாத்திரமே ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் அனுப்பிவிடலாம் என்று அனுப்பிவிடுவார்கள். உடனடியாக அதற்கு பதில் அனுப்ப வேண்டும். இப்படி தொடர்பாக அனுப்பி திரும்பமாக அதிவேகமாக எந்த இடத்தில் அவர்கள் விழுந்தார்களோ அதே இடத்திற்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். So this time, so you know, verse SMS, then secular SMS, then carnal SMS, then phone call, then carnal phone call, then meeting point. This second time it will go through those stages very fast, not like the first time. First time there was fear, there was hesitation, but now it will go very fast, and the fear will start only at the meeting point stage where you left off last time. இந்த முதலாவது செய்தார்களே துரித செய்தி அனுப்புவது, பின்பு தேவனுடைய வசனத்தை அனுப்புவது, பின்பு சாதாரணமான செய்தி அனுப்புவது, பின்பு மாம்சீகமான செய்தி அனுப்புவது, பின்பு மாம்சீகமாய் தொலைபேசியில் தொடர்பு கொள்வது, பின்பு சந்திக்கும் இடத்தை நியமித்துக் கொள்வது, இப்படிப்பட்டதான ஒவ்வொரு படியும் முதன்முறை அவர்கள் பின்வாங்கி அப்படி போகும் பொழுது மிக மிக மெதுவாகவே கடினமாகவே ஒரு படியிலிருந்து இன்னொரு படி போய்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ இந்த இரண்டாவது முறை இதே படிகளை அவர்கள் செய்யும் பொழுது அதிவேகமாக செய்து சந்திக்கும் இடத்தில் என்கிறதான அந்த இடத்திற்கு வேகமாக வந்துவிட்டு அங்கேதான் ஒரு பயம் வந்து விடுகிறது அவர்களுக்கு. So to stop this, இதை நிறுத்தும்படியாக, you shouldn't compromise halfway saying, we'll stop all the bad stuff, we'll just be friends. பாதி வழியில் நிறுத்திவிட்டு கெட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம நிறுத்தி விடலாம், நம்ம ஒரு நண்பர்களாகவே சிநேகிதர்களாகவே இருந்து விடலாம் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். You have to stop it altogether, otherwise you'll slip very quickly, very easily in a short time again. என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் இப்படி நிறுத்தும் பொழுது முற்றிலுமான ஒரு முடிவு, ஒரு நிறுத்துதல் அங்கே உண்டாக வேண்டும். அப்படி உண்டாகாத பட்சத்தில் நீங்கள் வழுவுகிற இந்த இப்படி சென்று போகிறதான பாதையானது அதை வேகமாய் நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். So you have to put a break to it totally. அதற்கு முற்றிலுமான ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் அங்கே வைக்கத்தான் வேண்டும். Secondly, இரண்டாவதாக, when the devil wants to make us fall, பிசாசு நம்மை விழச் செய்ய முயற்சிக்கும் பொழுது, as we saw a few weeks ago, கொஞ்ச வாரங்களுக்கு முன்பாய் நாம் பார்த்தோமே, he will do it in 2 stages. அவன் 2 படிகளாய் அந்த காரியங்களை செய்கிறான். Some people are very zealous for the truth, for holiness. சிலர் சத்தியத்திற்காக மிக மிக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். So before enticing them with sin, அவர்களை பாவத்தின் மூலமாய் இழுப்பதற்கு முன்பாக, first of all he will soften them down or break down their zeal and then attack them. அவன் என்ன செய்வான், பிசாசு என்ன செய்வான் என்றால், முதலாவது அவர்களுக்கு இருக்கிற அந்த வைராக்கியத்தை, கடினமாய் இருக்கிற வைராக்கியத்தை மெதுவாக ஆக்கும்படி குறைத்து கொண்டு வந்து அதற்கு பின்பே அவன் தன்னுடைய காரியத்தை செய்வான். You know, when Cain committed a murder, காயின் கொலை செய்த பொழுது, it happened in 2 steps. அது 2 படிகளாய் நடந்தது. You read Genesis chapter 4 and verse 7.
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். So what's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? If you don't do well, sin lieth at the door. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். So here you see two steps. இங்கேயும் நீங்கள் 2 படிகளை பார்க்கிறீர்கள். One is not doing well. முதலாவது காரியம் நன்மை செய்யாதிருத்தல். So if you don't do something well or something that is not sin but still bad, பாவமே இல்லாத ஒரு காரியமா இருந்தாலும் அது ஒரு தீமையாகவே இருந்தாலும் கூட, that opens the first step or the door to sin. அதுதான் பாவத்திற்கு முதல் படியாக வாசலாக திறந்து கொடுக்கிறது. So that's why God is saying here, if you don't do well, sin is lying at the door. That means in the next opportunity sin will enter in. ஆகையினால் தான் தேவன் இப்படி சொல்லுகிறார், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். முதல் படி நீ நன்மை செய்யாதிருப்பது, அப்பொழுதுதானே இரண்டாவது படியாக பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். So we have to be very careful about not doing well. ஆகையினாலே நாம் நன்மை செய்யாதிருக்கிறதான காரியத்தை குறித்து மிக மிக எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். He will try to first soften us down and do something small and then make us do something big. பிசாசு என்ன செய்வான் என்றால், முதலாவது நாம் கடினமாய் இருக்கிறதான அந்த வைராக்கியத்திலிருந்து நம்மை மெதுவாக்கி அதற்கு பின்பே அவனோட படியில் விழச் செய்வான். Or a small sin will become a door to a big sin. அல்லது ஒரு சிறிய பாவமானது ஒரு பெரிய பாவத்திற்கு வாசலாய் மாறிவிடுகிறது. He can do it in many ways. இதை நீங்கள் பல வழிகளில் செய்யலாம். One way is like this. ஒரு வழி இப்படி உண்டு. Supposing you're on the internet. உதாரணமாக நீங்கள் இன்டர்நெட்டிலே போய் பார்க்கும் பொழுது, and you have been tempted to watch some pornography. சில ஆபாசமான காரியங்களை பார்க்கும்படிக்கு அங்கே நீங்கள் தூண்டப்படுகிறீர்கள். The first time you see that, you close your eyes, you feel restless, you lose your peace and you say, I'll never do this again. முதல் முறையாய் அப்படி ஒரு ஆபாசத்தை பார்த்த மாத்திரத்தில் உடனடியாக கண்களை எல்லாம் மூடி, இனிமேல் நான் இப்படி பார்க்கவே மாட்டேன், இப்படி பெரிதாய் செய்து விட்டேன் என்று சொல்லி அப்படி நீங்கள் ஒரு உணர்வை உங்களுக்குள் கொண்டு வருவீர்கள். You lose your peace, you lose your anointing, your conscience will be pricking you and you'll say, I'm sorry Jesus for doing all this. உடைய சமாதானத்தை இழந்து போவீர்கள், அபிஷேகத்தை இழந்து போய், ஆண்டவரே, உடைய மனசாட்சி உங்களுக்குள்ளே குத்த ஆரம்பித்து, ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் கதற ஆரம்பிப்பீர்கள். After some time, ஆனால் இப்படியே நீங்கள் கொஞ்ச காலத்திற்கு பின்பு your restlessness will go. அமைதியின்மையானது இப்பொழுது போய்விடுகிறது. That lack of peace will go. இப்பொழுது சமாதான குறைவு என்று வந்துவிட்டதே, அது இப்பொழுது வருகிறதில்லை. Your repentance will go. உடனடியாய் மனம் திரும்பினீர்களே, அந்த மனம் திரும்புதல் இப்பொழுது வருகிறதில்லை. And those same pornographic sites that you saw, those scenes that you saw will pull you once again, and now instead of restlessness, a passion will start. முதல் முறையாய் நீங்கள் பார்த்தீர்களே அந்த ஆபாசம் உங்களுக்குள்ளே அமைதியின்மை எல்லாம் கொண்டு வந்ததே, அதே ஆபாச படத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களை பார்த்து அப்படியே நயவஞ்சகமா இழுப்பது போல் இருக்கும். So this time you will yield to the temptation very fast and it will pull you like a vacuum cleaner inside. இப்பொழுது இரண்டாவது முறை அந்த காரியமானது, அந்த பின்மாற்றமானது உங்களை அதிவேகமா இழுத்து, எப்படி ஒரு காற்றின் மூலமாக நாம் தூசிகளை சுத்தம் செய்ய அப்படி இழுக்கிறோமோ அந்த மிஷனை போலவே இந்த காரியம் நடைபெறுகிறது. So the first time it was just 2 minutes or 3 minutes and then you shut it off and then you made a determination, but that small sin opened the door for a bigger sin, for a longer captivity. முதலாவது முறை நீங்கள் ஆபாச படத்தை 2 நிமிடம் தான் அப்படி பார்த்துவிட்டு உடனடியாக பெரிதான கசப்பெல்லாம் இதயத்தில் வந்துவிட்டதே, அந்த சிறிய பாவம் தான் இப்படி இரண்டாவது முறை வரும் பொழுது பெரிய பாவத்திற்கு வாசலாய் மாறிவிடுகிறது. So that's why you have to be very careful about sin. Even giving a small place to it will captivate you. ஆகையினால் தான் பாவத்தை நீங்கள் மிக மிக கவனத்தோடு கூட கையாண்டு அந்த சிறு காரியத்தை உங்களிடத்தில் அனுமதிக்காத பட்சத்தில் அனுமதிக்கும் பொழுது அது உங்களை அடிமைத்தனத்திற்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. Next, இரண்டாவதாக, when you try to compromise with sin and see if you can arrive at a level where it doesn't hurt you and you can do something where you are not actually into sin,
நீங்கள் பாவத்தோடு கூட ஒப்புரவாக முயற்சித்து, அது ஒரு எந்த நிலவரம் என்று சொன்னால், நீங்களும் பாவத்திலே செல்லாதபடிக்கு, அது அந்த பாவம் உங்களை தாக்காதபடிக்கு அப்படி ஒரு வருகிறதான அந்த சமநிலைக்கு நீங்கள் வரும்பொழுது, it will be very quick to dominate you. அது உங்களை ஆட்கொள்வதற்கு அந்த சூழ்நிலையும் சமயம்தான் அதிவேகமாய் அது பிடித்துக் கொள்ளும். In John 8:34 it is written, he that committeth sin is a servant of sin. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். So that means sin doesn't just come, it doesn't become a habit, it masters you. It becomes your master, you become the slave. ஆகையினாலே பாவம் செய்யும் பொழுது பாவமானது உங்களுக்கு எஜமானனாய் மாறி விடுகிறது, நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் மாறி விடுகிறீர்கள். So if you try to go and adjust with sin and stay on the borderline and compromise with it so that you know you are not harmed, actually that's the beginning of a great danger in your life. நீங்கள் எங்கே முதலாவது போய் பாவத்தோடு கூட ஒப்புரவாகி பாவம் உங்களை தொடாதபடிக்கு நீங்கள் பாவத்திற்கும் சமநிலையில் அந்த இடத்தில் வருகிறீர்களே, அந்த இடம்தான் பாவம் செய்வதற்கு முதல் படியாயிருக்கிறது. There is a story about a man who went hunting for a bear because he was feeling very cold. He wanted bear skin to be enclosed in. ஒரு கதை உண்டு. காட்டிலே ஒரு மனிதன் போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அங்கே குளிரை தாங்க முடியாத பட்சத்தினாலே ஒரு கரடி எப்படியாகிலும் கொன்று அந்த கரடியின் தோலை தனக்கு குளிராடையாக அணிவித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் போய் கொண்டிருக்கிறான். Suddenly he saw a bear. திடீரென்று ஒரு கரடியை பார்த்து விட்டான். He took his gun to shoot. உடனே தன் துப்பாக்கி எடுத்து அதை சுட முயற்சித்தான். The bear said, wait 1 minute. இப்பொழுது கரடி சொன்னது, ஒரு நிமிடம் மாத்திரம் காத்திரு, தயவு செய்து தாமதித்திரு, don't kill me, என்னை கொன்று விடாதே. But the man said, I am cold, I want your skin. எனக்கு இப்பொழுது நன்றாக குளிர்கிறது, உன்னுடைய தோல் எனக்கு இப்பொழுது வேண்டத்தான் வேண்டும். The bear said, you're cold, I'm hungry, let's negotiate. இப்பொழுது கரடி சொன்னது, உனக்கு குளிராயிருக்கிறது, எனக்கு பசியாயிருக்கிறது, ஆகையினாலே ரெண்டு பேரும் இப்பொழுது வாதாடி ஒரு சமநிலைக்கு வரலாம். You need something, I need something, let's satisfy each other. உனக்கு ஒரு தேவையாயிருக்கிறது, எனக்கு ஒன்று தேவையாயிருக்கிறது, ஆகையினால் ஒருவரை ஒருவர் இப்படி திருப்தி செய்து கொள்ளலாம். So the man put his gun down and said, okay, let's talk. ஆகையினால் உடனடியாக இந்த மனிதன் என்ன செய்தான், தன் துப்பாக்கி கீழே போட்டுவிட்டு சரி இப்பொழுது பேசலாம் என்று சொன்னான். Within a short while, கொஞ்ச நிமிடத்திற்குள்ளாய் the man was surrounded by bear skin. இந்த மனிதன் அநேக கரடிகளின் தோலினாலே அவன் சூழப்பட்டான். Because he was in the bear stomach. ஏனென்று கேட்டால் இப்பொழுது அவன் அந்த கரடியின் வயிற்றுக்குள்ளேயே போய்விட்டான். So if you try to negotiate with sin and talk and compromise, then that is your death. ஆகினாலே நீங்கள் பாவத்தோடு கூட இதும் சம்பாஷித்து வாதாடி அப்படி ஒரு சமநிலைக்கு வரலாம் என்று நீங்கள் வரும் பொழுது அங்கே நீங்கள் மரணத்தை சந்திக்கிறீர்கள். Today in the world, sin is a big game. இன்றைக்கு உலகத்தை நீங்கள் படித்துக் கொண்டால் பாவம் என்பது ஒரு பெரிய விளையாட்டாகவே இருக்கிறது. It's just a way of life, it's just a lifestyle, everybody does it. எல்லாருமே செய்கிறார்கள், அதுதான் ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு வாழ்க்கை நாகரிகமாக இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். And it's becoming more and more acceptable and part of life. எல்லாருமே அதை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு பாவம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்றே சொல்லிவிடுகிறார்கள். We have to stand for the truth. ஆனால் நாமோ சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். Society will change, but God's word and truth will not change. சமூகம் மாறி போனாலும் தேவனும் அவருடைய வார்த்தைகளும் மாறுகிறதில்லை. So there are some things that we can do to stop this. ஆகையினால் இந்த காரியங்களை நிறுத்தும்படிக்கு இது ஒரு சில காரியங்களை நாம் செய்யக்கூடும். What we can do, one thing we can do, ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியும். don't allow a not well stage in your life. நன்மை செய்யாதிருக்கிறதான அந்த படியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கவே வேண்டாம். Like Cain permitted a not well. See, what did he do? He did not offer a proper sacrifice to God. காயின் செய்தது போல அந்த நன்மை செய்யாத பகுதி, அவன் என்ன செய்தான்? தேவனுக்கு கொழுமையானவைகளை அவன் பலி செலுத்தவில்லை. He didn't give the best, he gave something ordinary. தேவனுக்கு சிறந்தவைகளை அவன் கொடுக்கவில்லை. அவன் செய்தது என்ன? தேவனுக்கு சாதாரணமானவைகளை காணிக்கையாய் கொடுத்தான். So what happened? ஆகினால் என்ன நடந்தது? When Abel gave the best, God blessed him. ஆபேல் மிக மிக சிறந்தவைகளை அவன் காணிக்கையாய் கொடுத்தபடியினாலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். So that made him jealous and finally he murders Cain. அதுதான் இப்பொழுது அவனுக்கு பொறாமையாக வந்து இப்பொழுது அவன் ஆபேலையே கொன்று போட்டான். So
If he had offered the best, there would have been no jealousy. God would have blessed both of them equally and accepted both of them equally. இவனும் கூட தேவனுக்கு மிக சிறந்தவைகளை அவன் காணிக்கையாக செலுத்தி இருப்பானே ஆகில் தேவன் இருவரையுமே சமமாக ஆசீர்வதித்திருப்பார். So the counsel is this: whatever you do, do it as best as you can. ஆகினாலே ஆலோசனை என்ன? நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்குள்ளதான சிறந்ததையே செய்யுங்கள். We'll just practice three things. மூன்று காரியங்களை நாம் பயிற்சியாய் கொள்வோமாக. Normally in common conversation people will say eat well, sleep well. சாதாரணமான சம்பாஷணையிலே சொல்வார்கள் நன்றாக சாப்பிடு, நன்றாக தூங்கு. But we must learn to wake well. ஆனால் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நன்றாக எழுந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Waking well means waking up early and being vigilant early in the morning. நன்றாக எழுந்திருத்தல் என்றால் அதிகாலையில் எழுந்திருந்து நாம் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். God, the Bible says, those who seek me early in the morning will find me. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். So in those silent hours when the world is sleeping, our minds are fresh to draw the word of God and to experience the presence of God. அந்த அமைதியான நேரங்களில் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனதும் கூட மிக புதிதாய் அப்படி அதிகாலையில் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தை நன்றாக அனுபவிக்க முடியும். You know, like Cain offered a sacrifice, like Abel offered a sacrifice. Waking up early is a sacrifice. எப்படி ஆபேல் தேவனுக்கு சிறந்த காணிக்கையை செலுத்தினானோ அதே வண்ணமாக அதிகாலையில் நாம் எழுந்திருப்பது என்பது ஒரு காணிக்கையாக இருக்கிறது. So when ஒரு பலியாக இருக்கிறது. When you can sleep till 7:30 and 8 o'clock, you sacrifice that extra sleep and wake up at 4 o'clock only to honor your God. That's a sacrifice like Abel's sacrifice. God will love it and he will accept it. உன்னால் 7:30 மணி அல்லது காலை 8 மணி வரைக்கும் தூங்கலாம் என்கிறதான் அப்படி ஒரு தூங்கக்கூடிய சூழ்நிலையிலே நீ அதிகாலையில் 4 மணிக்கு தேவனுக்கு கனத்தை செலுத்தும்படியாகவே நீ எழுந்து அப்படி செலுத்தும் பொழுது தேவனுக்கு சிறந்த பலியை நீ செலுத்துகிறாய். So when you wake up to praise God, நீ அதிகாலையில் இருந்து தேவனை ஸ்தோத்திரிக்க எழுந்திருக்கும் பொழுது don't just sit on your bed and then you'll nod once again. நீ உன்னுடைய தூக்கமத்திலே உட்கார்ந்து கொண்டு ஸ்தோத்திரிக்க வேண்டாம், ஏனென்றால் தூங்கி விழுந்து விடுவாய். So you get up and wash your face and come back and consciously praise God. That's called the best sacrifice. If you just sit in your and then put your pillow on your lap and then sit like this and say praise the Lord, praise the Lord, praise the Lord, then after some time you'll go, all that is Cain's sacrifice. நீ காலையில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து போய் முகத்தை எல்லாம் கழுவி விட்டு வந்து உட்கார்ந்து நன்றாக தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதுதான் சிறந்த பலி. அல்லது நீ தூக்க மெத்தையிலேயே இருந்து கொண்டு அப்படியே கையை ஒரு தலைவனை போல வைத்துக்கொண்டு தலையனையும் மடியில் வைத்துக்கொண்டு நீ அப்படி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் அது சிறந்த காணிக்கை அல்ல, பலி அல்ல, அதுதான் காயினின் பலியாக இருக்கிறது. In 5 minutes you'll fall back to sleep lying down itself and then you won't know when you lay down when you wake up. 5 நிமிடத்தில் இப்படி ஸ்தோத்திரிக்கும் பொழுது மறுபடியும் தூங்கி அப்படியே உன் மெத்தில் விழுந்து விடுகிறாய். நீ எப்படி விழுந்தாய், எப்படி தூங்க போனாய் என்று உனக்கே பின்பு தெரியாது. So those sacrifices don't want. You're going to worship God early in the morning. Do it as best as you can. அந்த பலிகளை நீ செலுத்தவே வேண்டாம். தேவனுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னால் செலுத்தக்கூடியதான அந்த சிறந்த பலிகளை நீ அவருக்கு செலுத்துவாயாக. Secondly, worship well. இரண்டாவதாக நன்றாக ஆராதிக்க பழகிக்கொள். The Bible says, give to the Lord, O ye mighty. வல்லமையானவருக்கு சௌரியவான்களே கர்த்தருக்கு பலன் கொடுங்கள். சௌரியவான்களே கர்த்தருக்கு பலன் கொடுங்கள். Read that Psalm 29 verse 1. சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். பலவானின் புத்திரரே, give to the Lord, O ye mighty. Give to him, give to the Lord glory and strength. பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். So God is calling us mighty people. தேவன் நம்மை பலவான்களின் புத்திரர் என்று அழைக்கிறார். See, you take a newcomer who is coming to the church for the first time. ஒரு புதிதாய் வருகிறதான ஆலயத்திற்கு முதலாய் வருகிற ஒரு புதிய நபரை எடுத்துக்கொள்ளுங்கள். You can't expect him to clap hands, you can't expect him to shout hallelujah or lift up his hands or close his eyes or stand on his knees. The only thing he will do is throughout the meeting is squat. That's what you can expect. That's what he'll do.
புதிதாய் வந்த அந்த ஒரு நபரை நன்றாக கையை தட்டி கையை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி முழங்கார் படியிட்டு ஸ்தோத்திரிக்க அப்படியெல்லாம் அவரால் செய்யவே நம்ம எதிர்பார்க்க முடியாது. முதலாய் வந்த அந்த புதிய நபர் அப்படியே உட்கார்ந்து கொண்டு அமைதியாய் பார்த்து கொண்டே இருப்பார். ஸ்குவாட்டிங் நன்றாக நாற்காலில் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பார். அது என்ன ஒன்று சொல்லுவாங்களே, செப்பலங்கால் என்று சொல்லுவாங்க. ரைட், தட்ஸ் ரைட். So that's what you can expect from a newcomer. அதைத்தான் நீங்கள் ஒரு புதிதாய் வருகிற இடத்தில் எதிர்பார்க்கலாம். But after coming to church for 5 years and 6 years, when now it's all right, but in worship time you were just going to sit like that, what's the use? 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இப்படி நீ ஆலயத்திற்கு வந்து பழகிவிட்டு தேவனுடைய அந்த ஆராதனை நேரத்தில் இப்பொழுது பரவாயில்லை, ஆராதனை நேரத்தில் இப்படி சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் அதனுடைய நிலவரம் என்ன? You have to become mighty. You have to grow in the strength of worshiping God to give him glory and strength. So your actions, your volume, your sound, your ability to concentrate on God, to fix your mind on Jesus in worship should all increase. நீ பலவானாய் மாற வேண்டியவன், தேவனுக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்தி இன்னும் அதிகமான நீ பலத்தை தேவனுக்கு செலுத்த வேண்டும். அப்படி தேவனுக்கு நீ செலுத்தும்படியாக இத்தனை இப்படி நீ செய்ய வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும், நன்றாக அவரை உயர்த்த வேண்டும். So you read just now Psalm 29:1. இப்பொழுது சங்கீதம் 29 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம். Read Psalm 29 last verse. 29ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை. This is business. இதுதான் தொழிலா இருக்கிறது. Business, வியாபாரம். You're giving, you're investing your strength to God and you're getting eternal strength in place of that. நீ உன்னுடைய என்ன வியாபாரம் என்றால், நீ உனக்கு இருக்கிறதான இந்த பலத்தை தேவனிடத்துக்கு கொடுத்துவிட்டு தேவனிடத்திலிருந்து நித்தியமான பலனை நீ பெற்றுக் கொள்கிறாய். What you sow you will reap. எதை விதைக்கிறாயோ நீ அதையே அறுப்பாய். So if you shouldn't do this half-heartedly. When you ask God for strength, we are young people, isn't it? We have a lot of energy to invest it well and do the best in worship. நாம் பாதி மனதோடு கூட தேவனிடத்தில் கேட்க கூடாது. நீங்கள் எல்லாம் வாலிபர்கள் அல்லவா, இருக்கிறதான முழு பலத்தோடு கூட தேவனிடத்தில் நன்றாய் கேட்க வேண்டும். 3. மூன்றாவது, consecrate well. பிரதிஷ்டையை நன்றாக பிரதிஷ்டை செய். What is consecration? பிரதிஷ்டை என்றால் என்ன? Giving up anything that comes between you and your God. உனக்கும் உன் தேவனுக்கும் மத்தியிலே வந்து நிற்கிறதே அந்த காரியத்தை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்வது. Whatever it is in your life. அது என்னவாக உன் ஜீவியத்தில் இருந்தாலும் சரி. If it's a relationship, அது ஒருவேளை ஒரு உறவாக இருக்கலாம். If it's a cell phone, அல்லது அது ஒரு தொலைபேசியாக இருக்கலாம். If it's a picture, அல்லது ஒரு படமாக இருக்கலாம். It's a book, அல்லது ஒரு புத்தகமாக இருக்கலாம். If it's a song, அது ஒரு பாட்டா இருக்கலாம். Whatever, if it's a website, அல்லது அது ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். If it is coming between you and your God, don't compromise with a halfway saying, I'll reduce, I will do this, I'll do that. Put it away altogether. That's called consecrating well. இப்படிப்பட்டதான காரியங்கள் உனக்கும் உன் தேவனுக்கும் மத்தியிலே நன்றாக வருமே ஆகில் உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் நீ ஒப்புரவாக முயற்சிக்கவே வேண்டாம். அதை முற்றிலுமாய் பிரதிஷ்டை செய்துவிடு. Sometimes we argue. சில நேரத்தில் நாம் இப்படி தர்க்கம் செய்கிறோம். Putting away cell phone and putting away this and that. That's not the point. Our heart should change. ஏதோ போனை நான் விட்டு விடுகிறேன், இந்த காரியத்தை இனிமேல் நான் தொடுவதில்லை என்று அது அல்ல முக்கியம். நம்முடைய இருதயமே மாற வேண்டும். So sometimes this argument becomes an excuse only to keep the phone, that's all. சில முறை இந்த தர்க்கங்களானது இந்த போனை திரும்பமாக நாம் கையில் எடுத்துக் கொள்வதற்காகவே பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம். Recently one believer told me, சமீப காலத்தில் ஒரு விசுவாசி சொன்னார், for some people the cell phone is worse than a whore. It's worse than an adulterous woman. அவர் சொன்னார், சிலருக்கு இந்த செல்போனானது ஒரு வேசியை காட்டிலும் ஒரு விபச்சார ஸ்திரீயை காட்டிலும் அவ்வளவு அவ்வளவு நெருங்கினதாய் அவருக்கு காணப்படுகிறது. So you have to make some definite steps and put away certain things in your life, otherwise sin will take hold of you. ஆகினாலே சில திட்டவட்டமான சில படிகளை உன் வாழ்க்கையில் எடுக்கத்தான் வேண்டும் என்னுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? God should give us the grace to do what we do well.
நாம் செய்கிறதான காரியத்தை சிறந்ததாய் செய்யும்படிக்கு தேவன் நமக்கு கிருபையை அருள வேண்டும். How many want a grace to wake up early in the morning? எத்தனை பேருக்கு அதிகாலை நாம் தேவனுக்கு எழுந்திருக்க வேண்டும் என்கிறதான எழுந்திருக்க கிருபை வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? Some of you young people may be working on night shifts. சில வாலிபர்கள் இங்கே இந்த இரவு வேலைக்கும் நீங்கள் செல்கிறீர்கள். Many of you are staying in hostels. அநேகர் இங்கே உங்களுடைய விடுதிகளில் தங்குகிறீர்கள். When you come back, the first thing you'll want to do is to jump into bed. நீங்கள் உடனடி உங்களுடைய வீட்டிற்கோ உங்களுடைய விடுதிக்கோ திரும்பின உடனே நீங்கள் செய்ய விரும்புகிறதான முதல் காரியம் உங்களுடைய மெத்தையிலே போய் விழ வேண்டும். But make a determination today. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களாக. If you can, get up at 4 o'clock in the morning. உன்னால் முடியுமே ஆகில் நீ அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடு. Otherwise, before you go to bed, at least spend half an hour with Jesus. அல்லது நீ படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக அரை மணி நேரமாகிலும் உன் இயேசுவோடு கூட நீ செலவழிக்க வேண்டும். Don't spare your body. உன்னுடைய சரீரத்துக்கு நன்றாக நீ இலவல் கொடுக்க வேண்டாம். You make a sacrifice. நீ இப்பொழுது ஒரு பலி செலுத்துவாயாக. Let it be like Abel's sacrifice, a wholehearted sacrifice. அது ஒரு ஆபேலின் பலியை போல முழு இருதயத்தோடு செலுத்தப்படுகிற பலியாய் இருப்பதாக. Next, put away all your shyness. When you worship God, clap your hands well, say hallelujah well, stand on your knees well, speak in tongues well, shout to God well. இரண்டாவதாக தேவனை நீ ஆராதிக்கும் பொழுது உன்னுடைய வெட்கத்தை நீ விட்டு விடுவாயாக. நன்றாக ஸ்தோத்திரிப்பாயாக. சத்தத்தோடு அவருக்கு அல்லேலூயா செலுத்துவாயாக. நன்றாக முழங்கார் படியிட்டு அவரை நன்றாக நீ ஆராதிப்பாயாக. Thirdly, மூன்றாவதாக, when God wants you to put away some things in your life, சில காரியங்களை உன்னுடைய ஜீவியத்தில் நீ விட்டு விடும்படியாக தேவன் விரும்புவாரே ஆகில், don't make negotiations and compromise. அங்கே போய் தர்க்கத்தையோ வாதாடுதலையோ அல்லது ஒரு ஒப்புரவாகுதலை நீ செய்ய வேண்டாம். Make a determination. Ask God for strength to throw it away altogether. அந்த காரியத்தை முற்றிலுமாய் தொழித்து போட அல்லது ஒழித்து போடும்படி ஒரு தீர்மானம் எடுத்து தேவனிடத்திலே கிருபையை கேட்பாயாக. But we are all weak. நாம் எல்லாரும் பலவீனராய் இருக்கிறோம். We will hear all these things and we'll go away as we are. நாம் எல்லாவற்றையும் நன்றாக இங்கே கேட்டுவிட்டு வந்தவண்ணமாகவே நாம் திரும்பி போய் விடுகிறோம். Before we leave this place, ஆகையினாலே இந்த இடத்தை விட்டு நாம் இன்று போவதற்கு முன்பாய் I need an anointing. எனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. Do you want an anointing? உனக்கு ஒரு அபிஷேகம் தேவையா? An anointing to wake up early in the morning. அதிகாலையில் எழுந்திருக்க கூடியதான ஒரு அபிஷேகம். An anointing to worship the Lord well. நன்றாய் தேவனை ஆராதிக்க கூடிய ஒரு அபிஷேகம். An anointing to fully put away what Jesus does not want in your life. இயேசுவின் ஜீவியத்தில் என்ன தேவையில்லையோ அந்த காரியத்தை நான் முற்றிலும் விட்டுவிடும்படியான ஒரு அபிஷேகம். Now the Spirit of the Lord is moving in our midst. இப்பொழுது தேவனுடைய ஆவியான நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Now if you are thirsty, the Lord is going to shower an anointing upon you. நீ இப்பொழுது தாகமுள்ளவனாய் இருந்தால் உன்மேல் தேவன் தன்னுடைய அபிஷேகத்தின் மழையை உன்மேல் ஊற்ற போகிறார். Jesus said, if you are thirsty, come to me, I will give you the water of life freely. இயேசு சொன்னார், தாகமாய் இருக்கிறவனிடத்தில் வரக்கடவன், அவனுக்கு நான் இலவசமாய் ஜீவ தண்ணீரை தருவேன். Till now, getting up early in the morning would have been a struggle for you. இன்று மட்டும் அதிகாலை எழுந்திருப்பது என்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாய் இருந்திருக்கலாம். You ask God for grace, you will wake up yourself with a great awakening. தேவனிடத்திலே கிருபையை கேட்பாயாக. நீயாகவே அதிகாலையில் நன்றாக எழுந்து கொள்ளலாம். Ask God for grace to worship well. தேவனை நன்றாக ஆராதிக்க தேவனிடத்திலே கிருபையை கேட்பாயாக. Till today you would have been shy about clapping your hands and singing. இன்று வரைக்கும் நன்றாக கைத்தட்டி பாடுவதற்கு நீ அதிக வெட்கமுடையவனாய் இருந்தாய். But today God is going to give you an anointing where you are going to be a master in worshiping God. இன்றைக்கு தேவன் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கட்டளையிட போகிறார். அதன் மூலமாய் நீ ஆராதிப்பதிலே ஒரு எஜமானனாய் தேறினவனாய் இருப்பாய். There are some things you want to put away in your life. சில காரியங்களை உன்னுடைய ஜீவியத்தில் நீ விட்டுவிடும்படி முயற்சிக்கிறாய். But you are hesitating because it will take away some carnal joys in your life. உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறதான மாம்சீக இன்பத்தை அது எடுத்து விடுவே என்று நீ தயங்குகிறாய். But when the Spirit of the Lord comes upon you, தேவனுடைய ஆவியானவர் உன்மேல் வரும் பொழுது, you will not just sacrifice it, you will throw it away in Jesus' name. அதை நீ ஒரு பலியாய் கொடுப்பது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்திலே அதை நீ தூக்கி எறிந்து விடுவாய். Now the anointing is coming down. இப்பொழுது அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Young brother, young sister, receive that anointing. வாலிப சகோதரி சகோதரியே, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக. Where the Spirit of the Lord is liberty. தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. Today some chains of darkness are going to fall away from
Satunankala Maushabaya Tudaya Rabakala Niramanka Satunankala Maria Tudaya Rabakala Matuna Kanore Parisutre Parisutre Rabashabankala Maria Tudaya Rabakala Matuna. Thank you Jesus. Oh Rabashabankala Maria Tudaya Shabakala Matuna Tiara Maushabankala Maria Tudaya. Thank you Jesus. We praise you. Thank you Lord. We thank you Lord. We thank you Lord. We thank you Jesus. Oh Riabau Shaman Kalamania Saman Kalamania today. Thank you Jesus. Urabau Shaman Kalamania today. Thank you Jesus. Thank you Jesus. Oh Ramau Shaman Kalamania today. Thank you Jesus. We praise you. We praise you. We praise you. We know in physics how one energy changes into another form. இயற்பியலில் நாம் படித்திருக்கிறோம் எப்படி ஒரு சக்தியானது வேறு ரூபத்திலே மாறி விடுகிறது. Today the anointing is going to change into grace early in the morning. இன்றைக்கு இருக்கிற அபிஷேகமானது உங்களை அதிகாலையில் எழுந்திருக்க செய்கிற சக்தியாய் மாற போகிறது. This anointing is going to become a power to worship God. இந்த அபிஷேகமானது தேவனை ஆராதிக்கிற ஒரு சக்தியாய் அது மாற போகிறது. This anointing is going to become a power to give up anything that Jesus does not want in your life. உங்களுடைய ஜீவியத்தில் இயேசு என்னவெல்லாம் வேண்டாம் என்று விரும்புகிறாரோ அந்த காரியங்கள் யாவற்றையும் நீ விடும்படிக்கு அது ஒரு சக்தியாய் உனக்கு மாறுகிறது. Oh Rabba Shabakalamania today, Rabba Shabakalamania today. Thank you Jesus. Rabba Shabakalamana Makalamania today. Oh Rabba Shabakalamania Namaka today. Rabba Shabakalamania today. Thank you Jesus. We praise you. Thank you Lord. We thank you Jesus. Rabba Shabakalamania today. Oh Rabba Shabakalamania Maka today. Thank you Jesus. அப்பா கிருபைத்தார் வல்லமைத்தார் ஆண்டவரே வல்லமைத்தார் உம்முடைய கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. Thank you Jesus. We praise you. கிருபைத்தார் வல்லமைத்தார் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும் உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. பாவத்தோடு ஒத்து போகாமல் இருக்க பாவத்தோடு பேசாமல் இருக்க அந்த சர்ப்பத்தை சர்ப்பமாய் காணக்கூடிய அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. Thank you Jesus. We praise you. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாவத்திற்கு விரோதமாக ஒரு சர்ப்பம் இருக்கிறது. அந்த சர்ப்பத்தோடு போராடக்கூடியதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அந்த சர்ப்பத்தை சர்ப்பமாய் காண வஞ்சிக்கப்படாமல் இருக்க ஒரு பரிசுத்த அபிஷேகத்தை கர்த்தர் உன்மேல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பாவத்தோடு ஒத்து போகாதே, பாவத்தோடு பேசாதே. அது பாவம், அது சர்ப்பம், அது வஞ்சிக்கிற கொடுமை. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அதை மிதிப்போமாக. Thank you Lord. We thank you Jesus. Oh Rabba Shabakalamania today. Oh Rabba Shabakalamania today. Oh Rabba Shabakalamania today. Ya Rabba Shabakalamania today. Nandri appa. Yes we praise you. Thank you Lord. We thank you Jesus. Kirubetar mandavare. Thank you Jesus. We praise you Lord. We praise you Jesus. We praise you Jesus. Thank you Lord. இரமௌஷமங்கல வல்லமை பெற்றுக்கொள்வோமாக. வெட்கப்பட வேண்டாம். நம்முடைய சரீரங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போமாக. பாவத்தை ஜெயிக்கக்கூடிய சரீரம், இச்சைகளை அடக்கி ஆளுகை செய்யக்கூடிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. இரமௌஷமங்கலமானியத்துடே உம்முடைய வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. அளவற்ற உம்முடைய வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. பாவிகளாய் எங்கள் மேல் கிருபையாயிரும் இரட்சகரே. உம்முடைய பரிசுத்த தைலத்தை எங்கள் மேல் விட பண்ணும் அப்பா. Thank you Jesus. We praise you. Thank you Lord. We thank you Jesus. உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபா ஷபகலமானியத்துடே. Thank you Jesus. Thank you Jesus. Oh Rama Shabankalamania today. Oh Rama Shabankalamania today. Rasabankalamania today. Thank you Jesus. We thank you Jesus. Kirubetaraven mandavare. Thank you Jesus. We thank you Jesus. Thank you Jesus. We thank you Jesus. Kirubetaraven. Thank you Jesus. We praise you. Thank you Lord. We thank you Jesus. Oriyama Shamankalamaniam today. Stotram mandavare, Kirubetaru mandavare. Thank you Jesus. We praise you. Thank you Jesus. We praise you.
கிருபை தர வேண்டும். இயேசுவே கிருபை தார். இயேசுவே ஜீசஸ். Thank you Lord. We thank you Jesus. We praise you. காலையில் கூட்டத்தில் ஒரு சகோதரனுடைய சாட்சியை நான் சொன்னேன். அவனுக்கு ஒரு ஸ்திரியோட ஒரு தவறான ஒரு தொடர்பு இருந்தது. அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஆனால் கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு அவனோடு பேசினார். அப்பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அடுத்த நாள் அவனை எதிரிலே அந்த ஸ்திரீ வந்தாள். அப்பொழுது இவன் கடந்து போய்விட்டான். அந்த ஸ்திரீ ஆச்சரியப்பட்டார். ஹே, நான் தான் என்று சொல்லும்போது அவர் சொன்னார், ஆனால் இது நான் அல்ல என்று சொன்னார். காரணம் என்னவென்றால் இயேசு அவருடைய ஜீவத்தில் ராஜாவாக எழும்பிவிட்டார். ஆகையால் இனி நீங்கள் அல்ல, இயேசு உங்களுடைய போராட்டத்தை பொறுப்பெடுக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக உங்களுடைய அபிஷேகம் செல்ல போகிறது. இயேசுவுடைய பரிசுத்தம் உங்களுக்குள் வெளிப்பட போகிறது. உங்களில் சிலருடைய கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. உங்களுடைய அடிமைத்தனம் நீங்க போகிறது. Thank you Jesus. We praise you. Oh Rama Shabakalamania today. Thank you Lord. We thank you Jesus. Oh Rama Shabakalamania today. Nandri ஆண்டவரே. Thank you Jesus. We praise you Jesus. Thank you Lord. We thank you Jesus. We praise Jesus. Thank you Lord. We thank you Jesus. We praise you. Thank you Jesus. We thank you Jesus. ராஜ்யமும் வல்லமையும் துதி மகிமை மன்னவா என்றென்றும் உமக்கே. இந்த பூமியின் எல்லையெங்கும் ராஜராஜனாய் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும். சபை எழும்பிடவே, தேசம் அசைந்திடவே, வந்ததிலே என்னை மாற்றிடும். பூர்வ காலங்கள் போல் இந்த காலம் மாறிடவே இப்போதே அபிஷேகியும். ராஜ்யமும் வல்லமையும் துதி மகிமை மன்னவா என்றென்றும் உமக்கே. இந்த பூமியில் எல்லை எங்கும் ராஜராஜனா எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யும். சபை எழுந்திடவே, தேசம் அசைந்திடவே, நல்ல சேனையா என்னை மாற்றிடும். பூர்வ காலங்கள் அபிஷேகியும். பூர்வ காலங்கள் போல் இந்த காலம் மாறிடவே இப்போது அபிஷேகியும். பூர்வ காலங்கள் போல் Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ராஜ்யம் உம்முடையது, வல்லமை உம்முடையது. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருப்பதனால் ஜெயம் நமக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓரா பௌஷப கலபா சப கலபானியம்துனா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. கர்த்தாவே, ஒரு காலத்தில் நாங்கள் பாவத்தின் படுகுழியில் இருந்து குழியில் இருக்கிறோம் என்று அறியாமல் அந்த குழியிலே சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இது குழி, இதுல சர்ப்பம் இருக்கிறது, இது பாதாளத்தின் வழி என்று நீர் எங்களுடைய கண்களை திறந்தீர், எங்களை மீட்டெடுத்தீர். ஆனாலும் போராட்டங்கள் உண்டு. அப்படி இருந்தாலும் நீர் எங்களை கைவிடவில்லை. தொடர்ந்து உம்முடைய ஆலோசனைகளை தந்து எங்களை நீர் காத்துக் கொள்ளுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இன்றைக்கும் நீ தந்திருக்கிற அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் தருகிற அபிஷேகத்தின் மழை வீண் போகாது ஆண்டவரே. இது இரக்கத்தினுடைய துளிகளாய் இருந்தாலும் உண்மையாக ஒரு தேவன்பின் வெள்ளம் எங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. இதை பெறுகிறவர்கள் அதையும் பெறுவார்கள். எங்களுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. நிச்சயமாய் நீர் அந்த அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் ஊற்ற போகிறீர். சபையினுடைய சிறையிருப்பை மாற்றக்கூடிய காலம் வருகிறது ஆண்டவரே. நாங்கள் இதற்காக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தத்திற்கு சாட்சிகளாய் இருக்க முடியாக உம்முடைய வைராக்கியத்தின் ஆவினால் அவர்களை நிரப்பும். பாவத்தோடு பேசாமல் இருக்க, ஒத்து போகாமல் இருக்க நீர் அவர்களை பாதுகாத்து உம்முடைய இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா.